ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு சூப்பரான வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முள்ளங்கி கீரை வச்சு எப்படி வடை செய்யலாங்கிறத தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி முள்ளங்கி கீரை வடை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்ச இந்த முள்ளங்கி கீரை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு கீரை பறித்து எடுத்துக்கலாம். இது நாங்களேயே எங்கள் வீட்டில் விதை போட்டு வளர வச்ச கீரை பாருங்கள் எப்படி வளர்ந்து வந்திருக்குன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் பெரிய இலையாக பறித்து எடுத்துக்கலாம். முள்ளங்கி கீரையை ஈஸியான மெத்தடில் எப்படி வீட்டிலையே வளர்க்குறதுன்னு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கலைன்னா நான் இப்போ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போ பறித்து எடுத்த கீரையை நல்லா சுத்தம் செஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் கடலைப்பருப்பு நல்லா ஊற வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு கட் பண்ணி எடுத்த வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கப் அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க முள்ளங்கி கீரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டுடலாம். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துட்டு அதை ரெண்டு கையும் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் எடுத்து இந்த மாதிரி வடை தட்டி போட்டுடலாம். ஒன் சைடு வெந்த உடனேயே திருப்பி விட்டுடலாம். ரெண்டு சைட்லேயும் நல்லா வேகிற மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா வெந்து பொன்னிறமான உடனேயே நம்மளுடைய வடை ரெடி ஆகிடும். நம்மளுடைய சூப்பரான கிறிஸ்பியான முள்ளங்கி கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. முள்ளங்கி கீரையில் அதிக அளவு சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. நம்ம ஏற்கனவே முள்ளங்கி கீரை பொரியல் வீடியோவில் போட்டிருக்கோம், லிங்க்கில் போய் பார்த்துக்கிறங்க. நம்மளுடைய டிஃப்ரெண்ட்டான சூப்பரான முள்ளங்கி கீரை வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாதாரணமாக நம்ம மசால் வடை கீரை வடை செய்கிற மாதிரியே செய்ய வேண்டியது தான். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா முகிலாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.